தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை. புனித மிக்கேல் அதிதூதரிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். வானுலக சேனை தலங்களின் அதிபதியே, சதா ஜீவ அரூபிகளில் மகிமையும் மேன்மையும் நிறைந்த சம்மனசானவரே, அவர்களிலும் உத்தமமானவரே, தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரமுள்ளவானவரே, தேவநீதி சிம்மாசனத்திற்கு அருகில் எங்கள் ஆத்துமாக்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே, மரண அவஸ்தைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய விரைந்தோடி வரும் உபகாரியே, மரித்தவர்களின் ஆத்துமங்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கடவுளின் சந்நிதியில் சேர்ப்பிக்கும் காவலரே, பலவீனனும் நிர்பாக்கியனுமாகிய அடியேனை கருணை கண்கொண்டு பார்த்து என் வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக மரண தருவாயிலும் எனக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள உம்மை மன்றாடுகிறேன். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாயிரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் பசாசை கண்டிப்பாராக. நீரும் விண்ணகப்படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பேயையும் மற்ற கெட்ட அரூபிகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமேன். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 28 முதல் 29 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: நாம் பெரும்பாலும் கடவுளை விரும்புவதை விட இவ்வுலகின் அற்பமான காரியங்களையே அதிகம் விரும்புகிறோம். உடல் ரீதியான பசியை உணர்வதும் உணவை விரும்புவதும் இயல்பானதே தவிர பாவம் அல்ல. ஆனால் அத்தகைய ஆசைகளே நம் வாழ்வின் உந்து சக்தியாக மாறினால் அவை நம்முடைய ஆன்ம வாழ்வை சீர்குலைத்து விடுகின்றன. இயற்கையான ஆசைகளுடன் நமது ஆன்மீக ஆசைகளும் தவறான வழியில் செல்லக்கூடும். உதாரணமாக, நாம் இயேசுவிடம் ஒரு உதவியை கேட்பதற்காக மட்டுமே ஜெபத்தில் அவரை தேடினால் இன்றைய நற்செய்தியில் உள்ள கூட்டத்தைப் போலவே நாம் செயல்படுபவர்களாக மாறுகிறோம். மேலும் இயேசு அவரிடம் கூறிய வார்த்தைகள் நமக்கும் பொருந்தும். அழிந்து போகும் உணவுக்காக நாள்தோறும் உழைக்காதீர்கள், ஆனால் மானிடமகன் உங்களுக்கு கொடுக்கும் நித்திய வாழ்வுக்கான நிலைத்திருக்கும் உணவுக்காக தினமும் உழையுங்கள். இயேசுவை பற்றிய நமது தேடலானது நமக்கு எது சிறந்தது என்பது குறித்த நமது சொந்த கருத்துக்களை மையமாக கொண்டிருக்கக்கூடாது. எது சிறந்தது என்பதை இறைவன் ஒருவரே அறிவார். இதை நாம் புரிந்து கொண்டு நித்தியமானதை தேடும்படி நமது விருப்பங்களை அவர் வழிமாற்ற அனுமதிக்க வேண்டும். நாம் இறைவனுடைய செயல்பாடுகளை தேடுவது மட்டுமல்லாமல் அதை விரும்பவும் வேண்டும். அவர் அனுப்பியவரை நாம் விசுவசிப்பதே அவருடைய மாபெரும் செயல்பாடாகும். மேலோட்டமாக அல்லது தவறான ஒவ்வொரு தேடலையும் கைவிட்டு இயேசுவின் மீதும் அவருடைய நித்திய திட்டத்தின் மீதும் நம்முடைய நம்பிக்கையை பதிக்க வேண்டும். நம் ஆண்டவருடனான உங்கள் உறவிலிருந்து நீங்கள் மிகவும் விரும்புவது என்ன என்பதை இன்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமது லட்சியங்கள் இவ்வுலகிற்குரியதாகவும் நிலையற்றதாகவும் இருந்தால் மேலானதை நோக்கும்படியாக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். கடவுள் அருள விரும்பும் நித்திய உண்மைகளை தேடுவோம். மேலும் நம்முடைய விருப்பங்கள் அவற்றின்பால் மட்டுமே சீரமைக்க முயலுவோம். கடவுள் நமது இயல்பான தேவைகளை அறிந்திருக்கிறார். எதை உண்பது, எதை உடுத்துவது, எதை குடிப்பது என்று நீங்கள் ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். இவையெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் விண்ணகத் தந்தை அறிந்திருக்கிறார் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார். அவருடைய விருப்பங்களை நாம் நம்முடைய விருப்பமாக மாற்றுகிற போது அங்கே இறை வல்லமை வெளிப்படுவதை நாம் உணர முடியும். ஆகவே இறை சித்தத்தை நம் வாழ்வில் ஏற்று அவர் விரும்புகிற வாழ்வை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்த இன்றைய நாளிலே இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. ஆறுதலின் ஊற்றே எம் இறைவா,
உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதிக்கிறோம். எங்கள் காயங்கள், துன்பங்கள், வேதனைகள் மத்தியில் எங்களுக்கு ஆறுதலும் தேறுதலும் உடனிருப்பும் தருகின்ற அன்புக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். விலையேற பெற்ற இரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டவரே, பலியான செம்மறியாக மாறியவரே, உமது திரு இரத்தத்தினால் எங்களை நீதிமான்களாக மாற்றியவரே, விண்ணகத்திற்கான புதிய வழிகளை திறந்து வைத்தவரே, உமக்கே கோடான கோடி நன்றி ஐயா. உம்முடைய அன்பை நினைத்து நினைத்து உருகுவதற்கு இந்த நாளை எனக்காக தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். அப்பா, ஒவ்வொரு நாளும் உமது அன்பை சுவைத்து உம்முடைய திருவுளத்தை கண்டறிந்து இந்த உலகத்தில் செயலாற்ற எங்களுக்கு ஆற்றல் தாரும். எதை உண்பது, எதை உடுத்துவது, எதை குடிப்பது, எப்படி இந்த கடனை அடைப்பது, எப்படி என் பிள்ளைகளை கரை சேர்ப்பது என்று பல்வேறு வாழ்க்கையினுடைய போராட்டங்கள், சிக்கல்கள் இவைகளெல்லாம் எங்களை உமது பாதத்திலிருந்து வெளிப்படுத்த வெளியேற்ற முயற்சி செய்தாலும் ஆண்டவரே, உமது வார்த்தையின்பால் ஈர்க்கப்பட்டு இன்று உம்மையே எங்களுடைய வாழ்வின் தேவையாக மாற்றி உமது விருப்பத்தை எமது விருப்பமாக மாற்ற இந்த நாளில் கொடுக்கின்ற அழைத்தலுக்கு ஏற்ப வாழ எங்களுக்கு அருள் தாரும். அன்பு ஆண்டவரே, நீர் எப்போதும் எங்களோடு இருக்கிறீர், எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்ற உறுதியான நம்பிக்கையோடு முன் சென்று என் வாழ்க்கையில் இருக்கிற அச்சங்கள், கலக்கங்கள், பயங்கள் இவற்றை வென்று உமது ஆற்றலால் இன்று மகிமையை கண்டடையும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. எங்களுடைய பயணங்களை ஆசீர்வதியும். நாங்கள் செய்யக்கூடிய தொழில் முயற்சிகள் மீது உமது கரம் எப்போதும் இருக்கட்டும். எங்களுடைய பிள்ளைகளின் வாழ்வை பலப்படுத்தும். பேரப்பிள்ளைகளின் நலன்களை பொறுப்பெடுத்து கொள்ளும். விசுவாசம், கற்பு என்னும் இந்த புண்ணிய நெறிகளில் எமது பிள்ளைகள் என்றும் நிலைத்திருந்து உமக்கு கனித்தர உமது பாதத்திலே எமது அன்பு பிள்ளைகளையும் எங்களுடைய எதிர்கால தலைமுறைகளையும் எங்கள் எதிர்நோக்கு அனைத்தையும் உமது கரங்களிலே ஒப்புக்கொடுக்கிறோம். நீவி தாமே உமது அருள்கரத்தால் எங்களை தொட்டு ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்தும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.